சிவம் சாய் அகாடமி. எங்கள் கனவு உங்களின் அரசு வேலை. டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கிற அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இந்த வகுப்புல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்கப்பட்ட எல்லா வினாக்களையும் பார்க்க போறோம். இந்த ஒரே ஒரு வகுப்பை பார்த்தால் போதும். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தொடர்பான செய்திகளில் இருந்து டிஎன்பிஎஸ்சியில எப்படி கேள்வி கேட்டாலும் நம்மால் மிக எளிமையாக பதிலளிக்க முடியும். முதல் கேள்வியை பாருங்க. துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேணும், நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேணும். இப்பாடல் வரிகளின் ஆசிரியர் யார் என கேட்டிருக்கிறாங்க. நம்முடைய பள்ளி பாட புத்தகத்துல துன்பம் வெல்லும் கல்வி, துன்பம் வெல்லும் கல்வி என்ற தலைப்பில் அமைந்திருக்கக்கூடிய கவிதையில் இருக்கக்கூடிய வரிகளை தான் கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாடல் வரிகளின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கேள்வி. பெற்றதாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் என்று கூறியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள்தான். இது நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள் தான், அப்படியே நேரடியாக நமக்கு கேட்டிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி. டிஎன்பிஎஸ்சில எப்பொழுதுமே தமிழ் சான்றோர்கள் பிறந்த இடத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையான ஒரு கேள்விதான் இது. செங்கப்படுத்தான் காடு எனும் ஊரில் பிறந்த கவிஞர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். செங்கப்படுத்தான் காடு எனும் ஊரில் பிறந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கேள்வி பாருங்க. உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது, ஒற்றுமையில்லா மனித குலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது என்று பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். மிகவும் தெளிவாக மக்களுக்கு புரியும் வகையில் எளிய நடையில் பாடல்களை புனைவதில் வல்லவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அடுத்த கேள்வி பாருங்க. மிக எளிமையான கேள்வி. பட்டுக்கோட்டையார் யார் என கேட்டிருக்கிறாங்க. பட்டுக்கோட்டையார் என்று அழைக்கப்படுபவர் கல்யாண சுந்தரம் அவர்கள். அதாவது ஆ கல்யாண சுந்தரம், திருவி கல்யாண சுந்தரம் கிடையாது. ஆ கல்யாண சுந்தரம் அவர்கள் தான் பட்டுக்கோட்டையார் என அழைக்கப்படுகிறார். அடுத்த கேள்வி. மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். ஏனெனில் மக்களுடைய துன்பங்களை எளிய நடையில் அனைவருக்கும் புரியும் வகையில் எழுதியவர் பட்டுக்கோட்டை அவர்கள். அதனால் அவர் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரின் சிறப்பு பெயர் பட்டப்பெயர் எது? மக்கள் கவிஞர். சிறப்பு பெயர் பட்டப்பெயர் மக்கள் கவிஞர். புரட்சி கவிஞர் பாரதிதாசன், ஓமை கவிஞர் சுரதா, மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இயற்கை கவிஞர் யார் என கடைசியாக கமெண்ட்ல பதிவிட்டு போங்க. அடுத்த கேள்வி. நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பற்றி பாராட்டியவர் யார்? நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என ஜீவானந்தம் அவர்கள்தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி பாராட்டி இருக்கிறார். அடுத்த கேள்வி. பொருத்த சொல்லி கேட்டிருக்கிறாங்க. காந்திய கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர். ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் சுரதா. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். கவிஞரேறு என்று அழைக்கப்படுபவர் வாணிதாசன். இதன் அடிப்படையில் பார்த்தா சரியான விடை 2, 1, 4, 3. அடுத்த கேள்வி. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பகுத்தறிவு கவிராயர் என்று அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இப்ப மக்கள் கவிஞர் என்பது பட்டுக்கோட்டை, பகுத்தறிவு கவிஞர் என்பது உடுமலை நாராயண கவி. இப்ப சரியான விடை ஆப்ஷன் டி, பட்டுக்கோட்டை மற்றும் உடுமலை நாராயண கவி என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி பாருங்க. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பிறந்த ஆண்டு எது? 1930. அப்படியெனில் 1730ஆம் ஆண்டு பிறந்தவர் யார் என கண்டுபிடிங்க. 1810 பிறந்தவர் யார்? 1959 பட்டுக்கோட்டையாரின் வாழ்க்கை குறிப்பில் எதனோடு தொடர்புடையது என கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க. இனிவரும் டிஎன்பிஎஸ்சி தேர்வுல கேட்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனவே நான் கேட்கின்ற அனைத்து கேள்விகளுக்கும் கடைசியா கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த கேள்வி. திரை இசை திருவள்ளுவர் என்று அழைக்கப்பட்டவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். தேசிய கவி விடுதலை கவி பாரதியார். சிறுகூடல்பட்டி கவிஞர் கண்ணதாசன். மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அதனால எல்லா கவிஞர்களுடையும் சிறப்பு பெயரை கண்டிப்பாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி. பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என ஜெயகாந்தன் வரிகளால் குறிப்பிடப்பட்டவர் யார்? பண்ணோடு சந்தமும்
பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என ஜெயகாந்தன் வரிகளால் குறிப்பிடப்பட்டவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோடு பொருந்தாதது எது? இந்த 4 வரியில ஏதோ ஒரு வரி பட்டுக்கோட்டையார் எழுதியது கிடையாது. அந்த வரி என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். சின்ன பயலே சேதி கேளடா. இந்த பாடலை எழுதியவர் பட்டுக்கோட்டையார் தான். எனவே பொருத்தமானது. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. இந்த பாடல் எழுதியது பட்டுக்கோட்டையார் தான். மனிதன் ஆரம்பமாவதும் பெண்ணுக்குள்ளே, மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே. இந்த வரிகளின் ஆசிரியரும் பட்டுக்கோட்டையார் தான். அப்படியெனில் ஆடியடங்கும் வாழ்க்கையடா, ஆரடி நிலமே சொந்தமடா என்ற வரிகளின் ஆசிரியர் கண்ணதாசன் அவர்கள். இதன் அடிப்படையில பார்த்தா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோடு பொருந்தாதது ஆடியடங்கும் வாழ்க்கையடா தான். அடுத்த கேள்வி, கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை, கலையுலக இரட்டாய் இருக்கிறது என்ற வரிகளின் ஆசிரியர் பட்டுக்கோட்டையார் அவர்கள். இறந்த பிறகு கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள், நம்முடைய தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் கலைஞர் மு. கருணாநிதி அவர்கள் கல்யாண சுந்தரனார் அவர்களை பற்றி இந்த வரிகளை எழுதியிருக்கிறார். கண்களை மூடுகிறேன் கல்யாணம் தெரிகிறார் ஒளி தெரிகிறது, கண்களை திறக்கிறேன் கல்யாணம் இல்லை, கலையுலக இருட்டாய் இருக்கிறது என்று கூறியவர் கலைஞர் மு. கருணாநிதி. அடுத்த கேள்வி, அகல்யா என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இவருடைய தந்தையார் பெயர் அருணாச்சலம். எனவே ஆ என்பது அவருடைய தலைப்பு பெயர். அவருடைய பெயரில் இருக்கக்கூடிய முதல் 3 எழுத்துக்களை சேர்த்துக்கொண்டு அகல்யா என்ற புனைப்பெயரில் கவிதைகளை எழுதினார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். அடுத்த கேள்வி, எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். எனது வலதுகை என பாரதிதாசன் அவர்களால் புகழப்பட்டவர் யார்? எனது வலதுகை என பாரதிதாசன் அவர்களால் புகழப்பட்டவர் பட்டுக்கோட்டையார் தான். எனவே சரியான விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இதே கேள்வியை எப்படி மாற்றி கேட்கலாம்னா, எனது வலதுகை என பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை புகழ்ந்தவர் யார்னா பாரதிதாசன். நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என தோழர் ஜீவானந்தம் அவர்களால் போற்றப்பட்டவர் யாருன்னு கேட்டா அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள் தான். நான் உங்களுக்கு நடத்திட்டு இருக்கிற வகுப்பு முழுக்க முழுக்க டிஎன்பிஎஸ்சில் கேட்கப்பட்ட கேள்விகள். இந்த கேள்விகளை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி தான் இனி வரும் எல்லா தேர்வுகளும் கேட்பாங்க. அதனால கவனமாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்த கேள்வி, வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் என்ற வரிகளின் ஆசிரியர் யார்? இந்த வரிகளின் ஆசிரியர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்கள். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை அவர் கோட்டை நான் பேட்டை என கூறியவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களை பற்றி அவர் கோட்டை நான் பேட்டை என கூறியவர் உடுமலை நாராயண கவி. உடுமலை நாராயண கவி. அடுத்த கேள்வி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றிய தகவல்களில் தவறானதை தேர்ந்தெடு. நாட்டுப்புற பாடல் இசையில் அதிக நாட்டம் கொண்டவர் என்பது சரியான கூற்று. பொது உடைமை சிந்தனைகள் மக்களின் துயரங்களை பாடல்களின் மூலம் பரவலாக்கியவர் சரியான கூற்று. உருவகங்களை காட்டாமல் உணர்ச்சிகளை தன்னுடைய பாடல்களில் எழுதியவர் பட்டுக்கோட்டையார் சரியான கூற்று. நாட்டுப்பண் கூட தமிழில் இருக்க வேண்டும் என விரும்பியவர் தவறான கூற்று. நாட்டுப்பண் கூட தமிழில் இருக்க வேண்டும் என விரும்பியவர் முடியரசன் அவர்கள், பட்டுக்கோட்டையார் அல்ல. எனவே பட்டுக்கோட்டையார் பற்றிய தகவல்களில் தவறானது நாட்டுப்பண் கூட தமிழில் இருக்க வேண்டும் என விரும்பியவர் என்பதுதான். இந்த வகுப்புல பட்டுக்கோட்டையார் அவர்களை பற்றி 21 வினாக்களை முடிச்சிருக்கிறோம். இந்த வகுப்பை முழுமையாக முடித்தவர்கள் 21 வினாக்களும் முடிக்கப்பட்டது என கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அடுத்த ஒரு மிக மிக முக்கியமான வகுப்புல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.